பேசிட்டு இருக்கிறது கமாண்டர் லேமன். நீங்க பேசுறது எல்லாம் நல்லாவே கேக்குது. நாங்க இன்னும் எத்தனை கிலோமீட்டர் பறக்கலாம்னு சொல்லுங்க. நீங்க இன்னும் 500 கிலோமீட்டருக்கு மேல பறக்கலாம். ஆனா அதுவே ஆபத்துல முடியலாம். அதனால தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காதீங்க. ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ரஸ்கோ ரசகுல்லாவோ ட்ரைனிங் மாஸ்டர் பின்னாடி வராரு, ஜாக்கிரதை. போன வாரம் ட்ரைனிங்ல அவருக்கு எப்படி நான் தண்ணி காட்டினேன்னு உனக்கு தெரியல. கண்ணா, அது போன வாரம். ஆனா இது இந்த வாரம். அனாவசியமா பேசிட்டு இருக்காதீங்க. போன வேலையை கவனிங்க. ஓகே கமாண்டோ, நோ ப்ராப்ளம். நான் சேனல் 3 ஆன் பண்ணிட்டேன். என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை கமாண்டர், நான் ரெடியா தான் இருக்கேன். மிஸ்டர் ஆண்டர்சன், ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க ரெடியா இருங்க. ஓகே சார். நீங்க அந்த புது டெக்னாலஜியை பயன்படுத்தலாம். நம்ம நியூ டெக்னாலஜி டிரான்ஸ்மிஷனை இப்போ நான் கனெக்ட் பண்ண போறேன். சார், இது சிஸ்டமேட்டிக்கா நல்லா இருக்கு. ஏதோ ஹெல்மெட்டை போட்டுட்டு பைக் ஓட்டுற மாதிரி இருக்கு. பைலட் க்ரூ, உங்களுக்கு டிரான்ஸ்மிஷனை கனெக்ட் பண்ணிட்டோம். தேங்க்யூ சார். நாம இன்னும் கொஞ்சம் மேல போகலாம்னு நினைக்கிறேன். போறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏற்கனவே பரலோகத்துக்கு பக்கத்துல தான் இருக்கோங்கிறத மறந்துடாது. முடிஞ்ச அளவுக்கு உயரத்தை கம்மி பண்ணுங்க. ஓகே சார், நாங்க உயரத்தை கம்மி பண்ணிக்கிறோம். இந்த டிரான்ஸ்மிஷனை மாட்டினதுல இருந்து எனக்கு ஏதோ தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. முதல்ல அப்படித்தான் இருக்கும். போக போக எல்லாம் சரியாயிடும். நாம பயிற்சி எடுக்க வேண்டிய இடம் வந்துருச்சு. மிஸ்டர் ஆண்டர்சன், அங்கே கிளைமேட் எப்படி இருக்கு? இங்கே டெம்பரேச்சர் நல்லா தான் காட்டுது. எதுக்கும் அங்கே செக் பண்ணிக்கோங்க. டெம்பரேச்சர் எல்லாம் ஓகே, ஆனா பனிமூட்டை கொஞ்சம் அதிகமா காட்டுது. பட் பைலட்ஸ், உங்க வேகத்தை நீங்க அதிகரிக்கலாம். உங்க உத்தரவுக்காக தான் காத்துட்டு இருந்த கமாண்டர். இப்ப பாருங்க என் வேகத்தை. நான் உன் பின்னாடி தான் வரேன். இந்த டிரான்ஸ்மிஷனை போட்டதுல இருந்தே ஒரு மாதிரியா தான் இருக்கு. தலைய வேற வலிக்குது. எனக்கு அப்படித்தான் இருக்கு டாம். எத்தனை மழை என் முன்னாடி வந்தாலும் எப்படி பல்ட்டி அடிக்கிறன்றத மட்டும் பாரு. அப்பா, நல்ல வேலை மிஸ் ஆயிடுச்சு. பைலட் க்ரூ, இனிமே நீங்க டிரான்ஸ்மிஷன்ல வர ரூட்டை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே சார், அந்த ரூட்டை நான் ஃபாலோ பண்றேன். இந்த டிரான்ஸ்மிஷனை ஃபாலோ பண்ணி போறது நமக்கு சுலபமாவே இருக்கு. க்ரூ, நீ என்கிட்ட ரொம்ப நெருங்கிட்ட. கொஞ்சம் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணு, அதான் நமக்கு நல்லது. எனக்கு டிஸ்டன்ஸ் கரெக்டா தான் இருக்கு. சார், நான் சொல்றது அவனுக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க 2 பேரும் கொஞ்சம் உயரத்தை குறைங்க. சரி, அவன் நான் சொல்றதா கேட்கல. கம்ப்யூட்டர் ஏன் அதை அவனுக்கு தெரிவிக்கல? கம்ப்யூட்டர் தெரிவிச்சதை அவன் கவனிச்சிருக்க மாட்டான். இந்த மலையை தாண்டனது ஒரு பள்ளத்தாக்கு வரும், அதுகிட்ட போங்க. எஸ் சார். 2 பேரும் ஒரே சீரான வேகத்துல போகணும். ஓகே, இப்ப எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க? 1500 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கோம் சார். நாங்க இந்த வேகம்லாம் பத்தாது. இன்னும் கொஞ்சம் உங்க வேகத்தை அதிகப்படுத்துங்க. எஸ் சார். சார், அந்த பள்ளத்தாக்குக்கு நடுவில் நிறைய வளைவுகள் இருக்கு. அதனால நாங்க வேகத்தை கம்மி பண்ணி ஆகணும். ஏய், நீ ரொம்ப வேகமா போற. இல்ல, நான் சரியான வேகத்துல தான் போயிட்டு இருக்கேன். சார், க்ரூவோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. சார், என்னோட டிரான்ஸ்மிஷன்ல காட்டுற வேகப்படி நான் சரியா தான் போயிட்டு இருக்கேன். குரு, வேகத்தை குறைக்காம இடது பக்கமா திருப்பு. சார், ஆனா டிரான்ஸ்மிஷன் வேற ஒரு வழியை காட்டுது.
பைலட் க்ரூ சரியான வழியில் தான் போயிட்டுருக்காரு கமாண்டர். க்ரூ கவனமா ஓட்டு. இந்த பலப்பரிச்செல்லாம் வேண்டாம். டாம், என்னால முடியல. நீ சரியான வழியில தான் போயிட்டு இருக்க. வேகமா போ. வேண்டாம் க்ரூ, சொன்னா கேளு. வேகத்தை குறை. எத்தனை தடவை சொன்ன க்ரூ உங்ககிட்ட கொஞ்சம் வேகத்தை கம்மி பண்ணிருக்கலாம்ல. கடவுளே. இந்த ஆக்சிடென்ட் எதிர்பார்க்காம நடந்துருச்சு. ஆக்சிடென்ட் ஆன இடம் இதுதான்னு சேட்டலைட் காட்டுது. ஆனால் இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆக நிச்சயமாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்கே மேகமூட்டமும் இல்லை, பனிமூட்டமும் இல்லை, ஃப்ளைட்லேயும் எந்த கோளாறும் இல்லை. அப்புறம் இது எப்படி நடந்தது? வேற எந்த அறிகுறியும் தடயமும் கிடைக்கல. அவனுடைய மரணம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. என்ன பதில் சொல்ல போறோம்? ஃப்ளைட்டோட பிளாக் பாக்ஸில் ரெக்கார்ட் ஆயிருந்தது இதுதான். க்ரூ கவனமா ஓட்டு. இந்த பலப்பரிச்செல்லாம் வேண்டாம். டாம், என்னால முடியல. நீ சரியான வழியில தான் போயிட்டு இருக்க. வேகமா போ. வேண்டாம் க்ரூ, சொன்னா கேளு. வேகத்தை குறை. இந்த விபத்தை பத்தின சரியான காரணம் யாருக்குமே தெரியல. கேப்டன் மேத்யூஸ், நீங்க தான் இந்த ட்ரைனிங்கான அதிகாரி. ட்ரைனிங்க்கு எதுக்கு இவ்வளோ ஸ்பீடு? அதனால என்ன பிரயோஜனம்? இதுக்கு நாம என்ன பதில் சொல்ல போறோம்? ஒரு நிமிஷம் கர்னல். கண்ட்ரோல் ரூமில் இருந்த யாரோ ஒருத்தோட கவனக்குறைவால தான் இது நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்ட்ரோல் ரூமில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அதில் யாருன்னு சொல்கிறது? எனக்கு தெரிஞ்சு ட்ரைனிங் மெத்தட் ஏதாவது மாற்றிருக்கணும். அப்படி இல்லைனா சிஸ்டம் ஏதாவது சரியாக வேலை செய்யாமல் போயிருக்கலாம். நோ நோ, சிஸ்டம் எல்லாம் ஒழுங்காக தான் வேலை செஞ்சிட்ருக்கு. நாம தேவையில்லாமல் எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நான் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். எப்படி அந்த ப்ராஜெக்டை முடிச்சே ஆகணும். அதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். நாம் எப்போதும் எறும்பு போல சுறுசுறுப்பாக இருந்தே ஆகணும், ஜப்பானியர்கள் போல. அப்போ தான் அமெரிக்கா எப்போதும் வல்லரசு நாடாகவே இருக்கும். என்ன புரியுதுல்ல? ஓகே, இந்த ப்ராஜெக்டோட ரிப்போர்ட்டை இன்னும் ஒரு வாரத்தில் முடிச்சு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அனுப்பி ஆகணும். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு கண்டிப்பாக தேவை. அது மட்டும் இல்லாமல் நாம் டெக்னிக்கல் சைடும் கவனம் செலுத்தி ஆகணும். நீங்கள் எல்லாருமே ரொம்ப புத்திசாலிங்க. அதனால் இது ஒன்றும் உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். முயற்சி பண்ணால் எல்லாமே நல்லபடியாக முடியும். ஜென்டில்மேன், நமக்கு நம்மளை விட நம்ம நாட்டு பாதுகாப்பு தான் முக்கியம். நான் சொன்னதை நல்லா யோசிங்க, கண்டிப்பாக முடியும். என்னையா, நான் பேசுனதை பற்றி நீ எதுவுமே சொல்லலை? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். ஐ எம் சாரி. பரவாயில்ல. எங்க அண்ணனை பத்தி எனக்கு எந்த தகவலும் இல்ல. அவருக்கு என்ன ஆச்சு? இப்போதைக்கு எங்களால் எதுவும் சொல்ல முடியாது. ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்து போச்சு. அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா விசாரணையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை பற்றி எங்களால் எதுவும் சொல்ல முடியும். நீங்கள் தைரியமாக இருங்க, அவருக்கு எதுவும் நடந்திருக்காது. அப்போது நாங்கள் கிளம்புறோம். சரி, இங்கே எதுக்கு வந்த? நான் சொன்னதை நம்பாமல் இங்கே விசாரிக்க வந்தியா? அவன் என் கூட பிறந்த அண்ணன். என் உணர்ச்சி கொஞ்சம் புரிஞ்சுக்க. சொல்லு. டாம், அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்க இங்க இருக்கிற யாராலையும் தான் அவனுக்கு பிரச்சனை ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? எந்த சம்பவம் என் கனவுல அடிக்கடி வருதோ அது கண்டிப்பா பலிக்கும். ஏன்னா இந்த மாதிரி கனவு எனக்கு நிறைய வந்திருக்கு. ஆனா இது யாருமே நம்ப மாட்டாங்க. நீயாவது நம்பு. எல்லாருக்குமே தான் கெட்ட கனவு வருது. நீ இல்ல ஒரு மனுஷனா?
குட் மார்னிங் ஜென்டில்மேன். நீங்க இப்ப டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகலாம். நான் இதை ஆன் பண்ணட்டுமா? பண்ணு. உட்காருங்க. உங்க உடம்பு மூளை எல்லாமே கம்ப்யூட்டரோட இணைக்கப்பட்டிருக்கு. அதனால உங்க அசைவுகள் எல்லாமே இங்க ரெக்கார்ட் ஆகும். எல்லாமேனா என்ன அர்த்தம்? அதை அவங்க கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். உங்க உடம்புல இருக்கிற உறுப்புகளோட அசைவுகள் மட்டும் இல்ல, உங்க மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது கூட ரெக்கார்ட் ஆகும். கொஞ்சம் அடக்கி வாசிங்க. கேப்டன் ராலி, நீங்களும் கவனிச்சிட்டீங்களா? நீங்கள் இனிமேல் தன்னிச்சையாக செயல்பட துவங்கலாம். இந்த ட்ரைனிங் ஃப்ளைட் ஓட்டுறவங்களுக்கு உதவியாக இருக்கும். இதே மாதிரி தான் அவனுக்கும் சொன்னானுங்க. முன்னாடி போகிற ரெட் ஃப்ளைட் உன்னோடது டாம், பின்னாடி வர ப்ளூ ஃப்ளைட் என்னோடது. நீங்கள் இனிமேல் பிரிஞ்சு செயல்படலாம். ரெண்டு பேருமே ஒரே ரூட்ல தான் போறாங்க. தாக்குதல் ஆரம்பிங்க. பயந்தாங்குழிங்க தான் பின்னாடி இந்த தாக்குவாங்க. சரி விடு, அதை நான் பார்த்துக்கிறேன். ரெண்டு ஃப்ளைட் நம்மளை தாக்க வந்துக்கிட்டு இருக்கு. என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. உன்னை இப்போ முடிக்கிறேன். ஓகே, லாக் த டார்கெட். அப்படிதான், அதே தான். ஏய், அதே. ஓ, லெஃப்ட். பர்ஃபெக்ட். அதே தான், கரெக்ட். அதே தான், பர்ஃபெக்ட். நான் அடிக்க மாட்டேன், அடிச்சா இடி மாதிரி இருக்கு. இது எப்படி இருக்கு? நான் சொல்றது தான் செய்வேன், செய்யறதான் சொல்லுவேன். கங்க்ராச்சுலேஷன் கேப்டன், உங்களுடைய டார்கெட் மிஸ் ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஹேய், ஓவரா தள்ளாதீங்கடா. அவன் ஃப்ளைட்டை தாக்க ஃப்ளைட் நம்பர் 3.6 அனுப்பி வை. டாம், உன்னை தாக்க மறுபடியும் ஒரு ஃப்ளைட் வருது. டாம், நீ அனாவசியமா இப்ப அவசரப்பட வேண்டாம். அந்த ஃப்ளைட் வர இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். தப்பிச்சிட்ட நீ. ஓ, ஞாபகம் எனக்கு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா? அவ்வளோ சீக்கிரம் உன்னை மறக்க முடியுமா என்ன? சொல்றது புரியுதில்ல? எவ்வளோ நேரம்னாலும் உன்னை பார்த்துட்டு தான் போவேன். உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். சரி, ஓகே, நான் நைட் வந்து மீட் பண்ணுறேன்.
வேற யாரும் இல்லை, என் பொண்டாட்டி தான். 50லும் ஆசை வரும்னு சொல்லுவாங்களே, அதுக்கு உதாரணமே என் பொண்டாட்டி தான். ஆசை யாரை விட்டுச்சு? சரி, அதை விடு. ஜனாதிபதி கிட்ட இருந்து வந்த லெட்டரை படிக்கிறேன், கேளு. டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்டுக்காக அரசாங்கம் அதிக அளவில் பணம் செலவழித்தும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பதால் இந்த டிரான்ஸ்மிஷனோட ப்ராஜெக்டின் முழு ரிப்போர்ட்டையும் எனக்கு உடனே அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஜனாதிபதி. முட்டாள்தனமா இல்லை இது? இந்த ப்ராஜெக்டை தான் வேண்டான்னு ஆரம்பத்திலே சொன்னோம். யாரு கேட்டாங்க? எங்க? இதோட பின் விளைவுகள் அவங்களுக்கு தெரியாது. மனுஷனை விட கம்ப்யூட்டரை தான் அவங்க அதிகமாக நம்புறாங்க. இப்போ ப்ராஜெக்ட் எப்படி இருக்கு? கூடிய சீக்கிரத்தில் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும். சீக்கிரம்னா எப்போ? ஒரு வாரமோ மாசமோ இல்லை வருஷம் கூட ஆகலாம். எதை வச்சு அப்படி சொல்ற? அந்த ப்ராஜெக்டில் என்னால் சுதந்திரமாக செயல்பட முடியல. கேப்டன் மேத்யூஸை கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. அப்புறம் அந்த இறந்து போனார பைலட், அவரு பேர் என்ன? குரு. பைலட் குரு. நல்ல பையன் அவன். அவன் செத்தது என்னால் ஜீரணிக்கவே முடியல. அல்பாய்ஸிலே போயிட்டான். தற்கொலை படையை உருவாக்குறீங்க, பாவம் அவங்களுக்கு தெரியாது. கம்ப்யூட்டரை நம்பி நாம எதுவுமே செய்ய முடியாது. எதிரிங்க ப்ரோக்ராமை மாத்திட்டாங்கன்னா அது நமக்கே எதிரி ஆயிரும். நம்ம 2 பேர் பேசி என்னாக போகுது? தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. சரி, கேப்டன் அட்ஜஸ்ட் பண்ணி ஜெனரல் ஆகிறதுக்கான முயற்சியை செய். ஹலோ, எப்படி இருக்கீங்க சார்? யார் அந்த பொண்ணு? ரெகுலர் கஸ்டமர் சார். ஆமாம், இந்த மாதிரி அழகான பொண்ணுங்கள்லாம் உங்கள் கூட வேலை செய்கிறது இல்லையா? பறக்கும்போது பக்கத்தில் பொண்ணு இருந்தா அப்படியே போயிட வேண்டியதுதான். ஆமாம், கரெக்டு தான். அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணும். அதுவும் கரெக்டு தான். அதிர்ஷ்டம் உங்களை நெருங்கி வருது சார். பார்க்க நல்லா இருக்காளே, நான் கவனிச்சுக்கிறேன். ஆல் த பெஸ்ட். வெயிட், நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ. நான் செஞ்ச இந்த சின்ன ஹெல்ப்புக்காக நன்றின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்கள் நன்றின்னு சொல்லாமல் போனாதான் நம்ம நட்பு நீடிக்கும். அடிக்கடி நம்ம சந்திக்கலாம். என் காரை விட்டு கொஞ்சம் எழுந்துக்கிறியா? இல்லைன்னா நான் மறுபடியும் காரை கழுவணும். உன்னை பார்த்தா லூசு மாதிரியே இருக்கு. ஆர்மியில் இருக்கியா என்ன? ஏர்ஃபோர்ஸ். ஓ, உண்மைதான் சொல்றியா? சரி, ஏர்ஃபோர்ஸ்ல என்ன பண்ற? பைலட்டா இல்ல சோல்ஜரா? கேப்டன் டாம் என் உண்மையான பேரு. ஹாய் சி, உன்னை பத்தி சொன்னதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நீ உண்மையாவே ஏர்ஃபோர்ஸ்ல கேப்டனா தான் இருக்கணும். ஏன்னா நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸே அதை காட்டி கொடுக்குது. பரவாயில்லையே, உங்களை பார்த்தோன்னே ஏதோ நினச்சேன். உங்களுக்கும் நல்ல நாலேஜ் இருக்கு. தேங்க்யூ வெரி மச். எனக்கு ஒரு நல்ல நன்மை கிடைச்சிருக்கா. எனக்கு போய் பேச தெரியாத. ஓகே, உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாய். ஹே கேப்டன், என் வீட்டுக்கு வரியா? பரவாயில்ல, போயிட்டு வாங்க. நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன். கொடுத்து வச்சவன். சரி, உன்னை பத்தி கொஞ்சம் சொல்லு. சொல்கிறேன். எங்கள் அப்பாவும் ஏர்ஃபோர்ஸில் தான் இருந்தார். அவரை பார்த்து பார்த்தே எனக்கும் அந்த ஆசை வந்துருச்சு. நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்துட்டேன். நீ உண்மையாவே அதிர்ஷ்டசாலி தான். நீ கிடைச்சதை சொல்றியா? அப்புறம் வேற என்ன பிடிக்கும்? இங்க என்ன கிடைக்கும்? தேடி பாரு. தேடினா ஏதாவது கிடைக்கும். கிடைக்கலனா? நம்பிக்கையோட தேடினா கிடைக்கும். கிடைக்கிறதா தேடு. ஓகே. என் நண்பனை நான் தேடிட்டு இருக்கேன். அவன் எனக்கு கிடைப்பானா? ஏன், என்னாச்சு? அவன் என் கண்ணு முன்னாடியே இறந்துட்டான். என்னால் அவனை காப்பாற்ற முடியல. அவன் எனக்கு மறுபடியும் கிடைப்பானா?
அது சரி விடு, நீ உன்னை பற்றி சொல்லு. நான் ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் ஏஜென்சி வச்சிருக்கேன். எங்க அப்பா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில மேனேஜரா இருக்காரு. ம் சரி, நாளைக்கு காலையில உனக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா? இது வரைக்கும் தெரியல. நாளைக்கு நம்ம எங்க மீட் பண்ணலாம்? என்னால் சரியாக சொல்ல முடியாது. எங்கே இருப்பேன், எந்த ஃப்ளைட்டில் இருப்பேன், அதை பற்றி எல்லாம் எனக்கு நாளைக்கு தான் தெரியும். என்னையும் ஃப்ளைட்ல கூட்டிட்டு போறியா? ஹேய், நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், தப்பாக நினைக்காத. நான் உன் வீட்டில் தங்குறதுனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? சிரிக்கிறத பார்த்தா ஓகேன்னு நினைக்கிறேன். ஹாய். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி போர் அடிக்குது. இந்த ட்ரைனிங் எப்போ தான் முடியுன்னே தெரியல. ச்சே, சொல்ல மறந்துட்டேன், நேற்று ஒரு கெட்ட கனவு வந்ததுடா. நைட்டு கண்டதையும் தின்னுட்டு தூங்குனா கெட்ட கனவு தான் வரும். அப்போ அடிக்கடி உனக்கும் வரும் போல. இந்த உலகத்தில் நிரந்தரமானதுன்னு எதுவுமே நமக்கு கிடையாது. நீ சொல்றது மூளைக்கு புரியுது, ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது. டிபார்ட்மெண்ட்லேருந்து உன்னை யாராவது வந்து பார்த்தாங்களா? யாருமே வரல. நீயாவது வந்து என்ன பார்த்தியே, எனக்கு அதுவே போதும், ஆறுதலா இருக்கு. உனக்கு மனசு கஷ்டமா இருந்தா எங்க வீட்டுக்கு வந்து தங்கிக்கிறியா? கண்டிப்பா ஒரு நாள் வரேன். ஓகே, டேக் கேர், பாய். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு ட்ரைனிங்கில் நானும் டாமும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். டாம் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே அவனுடைய பொறுமை தான். அவன் எதுக்குமே அலட்டிக்க மாட்டான். இன்னும் அவங்ககிட்ட நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்.
வேப்சன், நான் வந்துட்டேன். என்ன அவ்வளோ சீக்கிரம் உன்னால் பிடிக்க முடியுமா? இரு, உனக்கு தண்ணி காட்டுறேன். சார், எந்த சேசிங்காக இருந்தாலும் நான் ரெடி. இன்னைக்கு ஒரு கை பார்க்குறேன். இன்னைக்கு நான் முன்னாடி போகிறேன், நீ என் பின்னாடி வா. டிரான்ஸ்மிஷனை உங்களோட கனெக்ட் பண்ணுறோம். உங்கள் 2 பேருக்கும் டிரான்ஸ்மிஷன் சரியாக கனெக்ட் ஆயிடுச்சு. அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. எதிரியை தாக்க தயாராக இருக்காம். நாம் பதட்டப்படாமல் இருக்கணும். கோபாய், அதை சுட்டு தள்ளு. எதுக்காக வெயிட் பண்ணுற? டிரான்ஸ்மிஷன் பவரை குறைக்கட்டுமா? கோபாய், கோபாய், என்னால் சரியாக குறி வைக்க முடியல. கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். இல்லை, நானும் உன் கூடவே வரேன். ஹே, அதை பற்றி நீ கவலைப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட இருந்து அதால் தப்பிக்கவே முடியாது. என் குறி என்றைக்கும் தப்பாது. நான் அடித்தா அடி இடி மாதிரி இருக்கும். கலக்கிட்ட போ. அதை நான் அடிச்சிருப்பேன். யார் அடித்தா என்ன? பரவாயில்ல விடு, அடுத்த ஃப்ளைட் அடி. கோபாய், உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. எனக்கு தான் ஆகலையே. உனக்கு நேராக வந்த ஃப்ளைட்டை நீ ஏன் சொல்லலை? நீ என்ன சொல்கிற? அங்கே நடந்த எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லை. எதனால் உனக்கு ஞாபகம் இல்லாமல் போச்சு? என்ன உன் ஃப்ரெண்டாக நினச்சா எல்லாத்தையும் மறைக்காமல் ஒழுங்கா சொல்லு. நமக்கு தெரியாமல் இந்த ப்ராஜெக்டில் எதோ நடக்குது. நான் க்ரூவோட டைரியை மொத்தத்தையும் படிச்சுட்டேன். அவனாலையும் தனியாக செயல்பட முடியல. ஏதோ ஒரு சக்தி அவனுக்கு தெரியாமே திசை திருப்பியிருக்கு. அந்த நிலைமை உனக்கும் ஆகிடக்கூடாது. நான் வாங்கிடுவேன் நினைக்கிறியா? இன்னைக்கு தான் அதை நான் நேரடியாகவே பார்த்துட்டேனே. உனக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. என்னை பற்றி இனிமேல் நீ அனாவசியமாக கவலைப்படாத. என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ வேற. என்ன யோசிச்சுட்டு இருக்க? க்ரூவோட சாவில் ஏதோ மர்மம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டில் எங்களுக்கு தெரியாமல் நிறைய விஷயம் நடந்திருக்கு. உனக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்தா உங்க மேலதிகாரி கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? கேட்டியா? அவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இதை எப்படி சரி கட்ட போறீங்க? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுதுன்னா அது நம்ம 2 பேருக்குமே ஆபத்தில் முடிஞ்சிடும். அதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே, அதெல்லாம் சரி. ஆனால் இதுக்கு மேலேயும் உயிர் சேதம் எதுவும் வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க.
அது என்னால் முடியாது. அப்போ உங்களால் என்னதான் செய்ய முடியும் அதையாவது சொல்லுங்க. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 பேர் தான் பொறுப்பு. இதில் மாட்டினா நம்ம 3 பேரும் தான் மாட்டுவோம். ஃப்ளைட்டில் இருக்க எல்லா கண்ட்ரோல்ஸும் சரியாக தான் இருக்குது டாம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் தாராளமாக புறப்பட்டு போகலாம். குட் லக். தேங்க்யூ சார். எக்கோ 1, அங்கே கிளைமேட் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. சார் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, கிளைமேட் சரியாக தான் இருக்கு. எக்கோ 1, நீங்கள் ப்ராஜெக்ட் ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம். டாம் பின்னாடியே நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு டிரான்ஸ்மிஷனை கனெக்ட் பண்ணியாச்சு. இனிமேல் நீங்கள் தன்னிச்சையாக செயல்படலாம். ஓகே கமாண்டர், நான் தனியாக செயல்படுறேன். எக்கோ 1, உங்கள் டிரான்ஸ்மிஷனை ஆக்டிவேட் பண்ணியாச்சு. டிஸ்பிளே கிளியராக இருக்கு சார், ஆனால் அதில் டார்கெட் எதுவும் இல்லை. விஷன் கிளியரா இருக்கு, ஆனா டார்கெட் எதுவுமே தெரியல சார். எக்கோ 1 இன்னும் தாழ்வா பறக்க சொல்லுங்க. இன்னும் கீழியா? சொல்றத மட்டும் செய். எஸ் சார். சார் நிலத்துல இருக்கிற டார்கெட்டை நான் பார்த்துட்டேன். அவங்க பிரைட்டை நோக்கி சுட ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஆனா அவங்க பாச்சா என்கிட்ட பலிக்காது சார். நம்ம அடி இடி மாதிரி இருக்கும். ரெடி ஷூட். இது எப்படி இருக்கு? இவ எல்லாத்துலயும் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிறான். கௌபாய், உனக்கு டிரான்ஸ்மிஷனை கனெக்ட் பண்றோம். ஓகே சார். ப்ரோக்ராம் நம்பர் 2 ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க. FRBR சிஸ்டம் ப்ரோக்ராம் நம்பர் 2 அவங்களுக்கு நான் கனெக்ட் பண்ணிட்டேன் சார். கௌபாய், டிரான்ஸ்மிஷன் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. நீங்க தன்னிச்சையா செயல்படலாம். நீ வேற யார் பேச்சையும் கேட்காத. டிரான்ஸ்மிஷனே உன்னை வழி நடத்தும். உன் திறமையை இதில் காட்டு. ஓகே சார், நான் புறப்படுறேன். ஏய் கௌபாய், எங்க போயிட்டு இருக்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கௌபாய், உன் வேகத்தை கொஞ்சம் குறை. கௌபாய், ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க சார். கௌபாய், கௌபாய், நான் பேசுறது கேக்குதா? கௌபாய், நான் டாம் பேசுறேன். திரும்பி வந்துரு. ஹலோ, கண்ட்ரோல் ரூம். கௌபாய் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் நீ பாரு. தயவு செஞ்சு கௌபாய் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. நான் பேசுறது அவனுக்கு கேட்கல. ஓகே கேப்டன், நீங்க பேசுறது அவனுக்கு கேக்குதா? டிரான்ஸ்மிஷன் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நாங்கள் பேசுறது மட்டும் தான் அவனுக்கு கேட்கும். ஓகே சார். இங்க டார்கெட் எதுவுமே இல்லை சார். டார்கெட் உனக்கு தானா தெரிய வரும். பூமியை நோக்கி கொஞ்சம் தாழ்வா பறந்து போ. கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டர் பேசுறேன். வயர்லெஸ் சைடு. ஒரு நிமிஷம் இருங்க. நான் தான் பேசுறேன் சார், சொல்லுங்க. ஆமா, நீ இப்ப எங்க இருக்க? நான் ஏர்போர்ட் கிரவுண்ட்ல இருக்கேன் சார். இங்க வந்து இப்போதான் சார் டிராஃபிக்ல நான் கிளியர் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். இப்போ கிளம்பிடுவேன் சார். என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ
உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வா. ஓகே சார், நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். சரி சரி, பேசிட்டே இருக்காத, உடனே கிளம்பி வா. சரி இவன் ஒருத்தன் உயிரை வாங்குறான். ஓகே சார், நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். இதுக்கு என்னாச்சு? நான் பயந்து போயிட்டேன். ஹலோ கண்ட்ரோல் ரூம், நான் டார்கெட்டை பார்த்துட்டேன், ஆனால் அது ரொம்ப சின்னதாக இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, நான் பேசுகிறேன். சார், இந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் அந்த டார்கெட்டை பார்க்கலாம். டார்கெட்டை சர்ச் பண்ணுது சார். எவ்வளோ நேரம்? சீக்கிரம். கௌபாய், நாங்கள் சொல்கிற வரைக்கும் அந்த டார்கெட்டை சுடாத. எங்கள் கிட்ட இருந்து ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் சுடணும். டார்கெட் நல்லா கிளியராகவே தெரியுது. கேப்டன், இனிமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. கௌபாய் டார்கெட்டை நெருங்கிட்டார். லேசர் சிஸ்டத்தை ஆன் பண்ணுங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. அது போலீஸ் வண்டியாச்சு. மிசைல் லான்ச் ஆன். நாம இப்ப என்ன பண்ணலாம்? கௌபாய் இப்ப டிரான்ஸ்மிஷனோட கண்ட்ரோல்ல இருக்கான். வேற வழியே இல்லையா? சார், நல்ல வேளை அந்த போலீஸ்காரர் தப்பிச்சிட்டார். மொதல் டார்கெட்டை விட ரெண்டாவது டார்கெட் இன்னும் சின்னதாக இருக்கு. கிட்ட வந்தா சுட்டுடுவேன். கௌபாய், அது ராங் டார்கெட். சொல்றத கேளு. அது ராங் டார்கெட் சொல்றேன்ல. சார், அடுத்த டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கேன். சார், டிரான்ஸ்மிஷன் டீஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது. ஓ காட், இதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியலையே. இது சார், மலையடி வாரத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு கணவன் மனைவி 2 பேருமே அவன் சுட்டு தள்ளிட்டான். கோட் நம்பர் 770ன்னா என்ன அர்த்தம்? எங்க இருக்கு கௌபாய்? எங்க இருக்கு? நான் லேண்ட் பண்ண போறேன். கௌபாய், சீக்கிரமா வா, சீக்கிரமா வா. கௌபாய் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை டாம். கௌபாய், நான் டாம் பேசுறேன். நான் பேசுறது கேக்குதா? கௌபாய், உடனே பதில் சொல்லு. நான் பேசுறது கேக்குதா? கௌபாய், உடனே பதில் சொல்லு. கௌபாய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்லு. கேப்டன், கௌபாய் கையில கன் இருக்கு. கௌபாய், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. தயவு செஞ்சு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எங்க இருக்க? கௌபாய், நான் சொல்றத கேளு, அவசரப்படாத.
கோபாய், நான் பேசுறது கேக்குதா? ஏன் பேச மாட்டேங்கிற? நான் சொல்றது கேக்குதா இல்லையா கோபாய்? உன்னோட ஃப்ளைட் ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு. சீக்கிரமா அதை மேல கொண்டு வா. ஃப்ளைட் தரையை நோக்கி வருது. ஸ்டடி பண்ணு கோபாய், ஸ்டடி பண்ணு. இல்லைன்னா பாராஷூட் யூஸ் பண்ணு. சொன்னா கேளு. நான் சொல்கிறத எல்லாரும் கவனமாக கேளுங்க. இந்த ஆப்ரேஷன் இத்தோட முடிஞ்சுது. இந்த கண்ட்ரோல் ரூம் இருந்த இடம் தெரியக்கூடாது. எந்த தடயமும் இல்லாமல் அழிச்சிடுங்க. எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். இதுதான் முடிவு. சொல்லுங்க. எல்லாத்தையும் நான் விளக்கமாக எழுதி கொடுத்துட்டேன். உனக்கு சந்தேகம் இருந்தால் கேளு. கௌபாய் அனாவசியமாக கொலைகாரன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். இதை தவிர எங்களுக்கு வேறு வழியே தெரியல. ஏன்னா நாங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு. ரொம்ப பெருந்தன்மையாக பேசாதீங்க. இதில் வேறு யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க? மேஜர் மட்டும்தான். அவர் நேற்றே டிஃபென்ஸ் மினிஸ்டர்கிட்ட சரண்டர் ஆகிட்டார். அவருக்கு எப்படி தெரியும்? நான் தான். இதுக்கு முன்னாடி செத்த க்ரூவை ஞாபகம் இருக்கா? எஸ் கேப்டன். இதே காரணத்தினால தான் அவன் இறந்தான். உங்களுக்கு உயிரை விட ப்ராஜெக்ட் தான் முக்கியம் இல்லை? ஒரு நாட்டுக்கு தற்கொலை பட தேவைதான். ஆனால் அதில் ஈடுபட்டவனை கூட தான் எப்போ சாக போகிறன்ற விஷயம் நல்லாவே தெரியும். இவங்களை பொறுத்த வரைக்கும் அது கூட தெரியாது. எங்களுக்கே அது கடைசியில் தான் தெரியும். இதை சொல்ல வெக்கமா இல்லை? ரியலி சாரி. இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்ல. என்னை கொன்னுடு. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. ஏன்னா தப்பு நம்ம மேலே இருக்கு. சரி, இப்போ அவர் கிளம்பட்டும். மற்றதை காலையில் பேசிக்கலாம். அவருக்கு இது பிடிக்கல. எனக்கும் மேஜருக்கும் பயந்து தான் அவர் இந்த ப்ராஜெக்ட்லேயே இருந்தார். எனக்கு அது தேவையில்லை. விருப்பம் இல்லைன்னா உயிர் பலியாவது தடுத்துருக்கலாம்ல. அவரால் முடியலை. அதான் ஏன்? சிஸ்டம் எதுவுமே சரியாக செயல்படலை. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணணும்னு எவ்வளோ முயற்சி நடந்துச்சு. ஆனால் அரசியலில் இருக்கிற யாரும் இதுக்கு ஒத்துழைக்கலை. எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. பார்ப்போம். ஹலோ. மேஜர், நான் சொல்ல போகிறது ஒரு கெட்ட செய்தி தான். ஆனால் பயப்படாம கேளு. இப்போ என்ன போலீஸில் ஒப்படைக்க போறீங்களா? இது வெளியே தெரிஞ்ச அசிங்கமாயிடும். நான் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா நானே ஹவுஸ் அரெஸ்டில் வீட்டில் இருக்கேன். அது உனக்கு தெரியும்ல. என்ன மன்னிச்சிரு. நான் உள்ள போனா என்ன ஆகுன்னு தெரியும்ல. என்னைய மிரட்டுறியா? என்னால் எதுவும் செய்ய முடியாது. எல்லாம் கை மீறி போச்சு. குட் நைட் ஃப்ரெண்ட். உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் தேவையில்லாம நடந்ததெல்லாம் நினைச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்காத. நான் மறக்க நினைச்சாலும் அந்த ஞாபகம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. நீ அந்த சம்பவத்தை நேர்ல பாத்தியாட்டாம்? என் கண்ணு முன்னாடி தான் அந்த சம்பவம் நடந்தது. வானத்தை பார்த்தாலே அந்த சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. சரி, நீ அதை மறக்க முயற்சி பண்ண. நான் இப்போ உனக்கு என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் உனக்கு அந்த பாதிப்பு இருக்கு, எனக்கு புரியுது. நான் சொல்றது கேளுட்டாம். அமைதியா இரு. கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் அடி. எல்லாம் சரியா போயிடும்.
ஹலோ ஹலோ, யாரு? கேப்டன்மா, ஏன் ஃபோனை கட் பண்ணிட்ட? ஹீரோ உன்னை ஒரு வழி செய்கிறான். விட்டு தான் பிடிக்கணும். ஹீரோ ஒரு வழி செய்யணும். இப்போ பாருங்க என் வித்தியை. ஃப்ளைட் ஓட்டுறவங்கிட்ட கார் ஓட்டிட்டு வந்தா இதுதான் நடக்கும். ஹலோ. எல்லாம் ஓகேவா? Come on, சீக்கிரம் வா.
என்னால் இதை நம்பவே முடியல. அசையாது, அப்படியே இரு. தப்பிக்கணும்னு நினைச்சா மூளை செதறிடும். உனக்கு இப்போ என்ன வேணும்னு சொல்லு. உன் துப்பாக்கி கொடு. இந்த நேரத்தில் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி உனக்கு என்ன இங்கே வேலை இருக்கு? இதுதான் என்னோட வேலை. இந்த வேலையை பற்றி என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே. கேப்டன் ஆண்டர்சனோட சொத்து விவரங்கள் எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு. அதை நான் பாதுகாத்தே ஆகணும். அப்போ நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு எதையும் தெரிஞ்சுக்காம நீ யார்கிட்ட வேணா வேலை செய்வல்ல? இப்ப அதை பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்ல. உனக்கு அதுக்கு அருகதையும் இல்ல. இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்காது சொல்லு. அசஞ்சன சுற்றுவேன். அசையெல்லாம் சுட மாட்டியா? உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? நோ சார். என்னதுக்காக பிடிக்கிறீங்க? கொலை பண்ணதுக்கா நான் உன்னை கைது செய்யறேன். நானா? ஆண்டர்சன் கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி நீ தான் போன்ல பேசிருக்க, அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்ன? உங்ககிட்ட தான் அவர் எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்காரு. அப்படி இருந்தும் அவரை எதுக்காக கொலை செஞ்சீங்கன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நான் அவரை கொலை செய்யல. கொலை செஞ்ச எல்லாரும் முதல்ல இப்படிதான் சொல்லுவாங்க. இல்ல, நீங்க நாடகம் ஆடுறீங்க. இப்போதான் சொன்னீங்க நான் தான் அவனை கொலை பண்ணேன்னு. அதுக்குள்ள ஏன் பயப்படுறீங்க? இவன் பொய் சொல்றான், அதை நம்பாதீங்க. இல்ல, நான் அவரை கொலை பண்ணல. என்னை விட்டுருங்க, விடுங்க. தேங்க்யூ சார். இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதோ என்னால முடிஞ்சது. நான் வரட்டுமா? சயின்ஸோட வளர்ச்சியை நாம எப்பவுமே ஆக்கப்பூர்வமாக தான் பயன்படுத்தணுமே தவிர அழிவுக்கு பயன்படுத்தவே கூடாது. அறிவியலை தவறா பயன்படுத்தினா என்ன நடக்குங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. இதனால நம்ம டீம்ல இருந்த 2 பைலட்டை நாம இழந்துட்டோம். அந்த தவறுக்கு ஒரு வகையில நானும் ஒரு காரணங்கிறத நினைச்சு நான் வருத்தப்படுறேன். இனிமே அந்த மாதிரி நடக்கவே கூடாது. என்ன பண்ணலாம்? அந்த கோடை நம்ம அழிச்சாகணும். அதை நாம அழிக்கலன்னா அது நம்மளை அழிச்சிடும். அந்த கோடை நம்ம ரிமூவ் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த ஆளே அழிக்கணும். நான் ஜெனரல் பேசுறேன். இங்க இருக்கிற டிரான்ஸ்மிஷன் எல்லாத்தையும் உடனே ஆக்டிவேட் பண்ணுங்க. நீங்க முன்னாடி போங்க ஜெனரல். ஓகே, நானும் உங்க கூடவே வரேன். கண்ட்ரோல் ரூம் டிரான்ஸ்மிஷன் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்களா? ஜெனரல், எல்லாருடைய டிரான்ஸ்மிஷனும் இப்போ ஆன் ஆயிடுச்சு. ஜெனரல், காற்றுடைய வேகம் குறைவா இருந்தாலும் கிளைமேட் கிளியரா தான் இருக்கு. நீங்க ஆரம்பிக்கலாம். இந்த பகுதியில் மனித நடமாட்டமோ மற்ற உயிரினமோ இல்லையே? இது வரைக்கும் அந்த பகுதியில் எந்த நடமாட்டமும் இல்லைங்க சார். சவுத் சைடு தான் கொஞ்சம் பனிமூட்டம் அதிகமாக இருக்குது. நீங்கள் அந்த பக்கம் போகாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா திடீர்னு மழை வர வாய்ப்பு இருக்குது சார். ஓகே, நாங்கள் புறப்படுறோம். ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் சீரான இடைவெளி இருக்கணும். நாம இன்னும் கொஞ்சம் உயரமா பறக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் மேலே போறேன். பாய், அதுக்காக நீங்க ரொம்ப உயரத்துக்கு போயிடாதீங்க. சார், கொஞ்ச நேரம் சுதந்திரமா பறக்க விடுங்க. ஏய், இப்படி திடீர்னு திரும்பி பயமுறுத்தாத. ஏய், திரும்பும் போது கொஞ்சம் சொல்லிட்டு திரும்ப. ஃப்ரெண்ட், ரொம்ப வேகமா போகாத. நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். நீ எப்படி இருந்தாலும் என் கையில மாட்டியா? வாட்டா, சவால்னா எனக்கு சக்கரை பொங்கல். உங்களுக்குள்ள போட்டி போடாதீங்க. நோ. ஜெனரல், எல்லாருடைய கம்யூனிகேஷன்ஸும் இங்கே ப்ராப்பராக அப்டேட் ஆகுது. ஆனால் டாமுடைய ஃப்ளைட்லேருந்து எங்களுக்கு எந்த சிக்னலும் வரல. ஒருவேளை அவருடைய டிரான்ஸ்மிஷன் ஆக்டிவேட் ஆகிடுச்சா இல்லை அவருக்கு எதாவது ஆகிடுச்சான்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல. ஒன்றும் புரியல. ஆல்டர்னேட்டிவ் கோட் நம்பரை சீக்கிரமாக செக் பண்ணு.
பாக்குறியா? உன்னை விட எனக்கு தில்லு ஜாஸ்தி. என்கிட்ட மட்டும் சேலஞ்ச் வைக்காத. டாம், உன் உயரத்தை கம்மி பண்ணி பள்ளத்தாக்கு வழியா போ. நான் வேற பாதையில போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன ஃபாலோ பண்ணாதீங்க. சரி, டார்கெட்டை சரியா எய்ம் பண்ணு. எங்களை மாதிரி எஸ்கேப் ஆகிறதுக்கு பிறந்து வரணும். நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது கண்ணா. இப்ப நீ என்ன பண்ற நான் பாக்குறேன். உன்னால முடிஞ்சா தப்பிச்சுக்கோ. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நீ ரெடி ஆகிறதுக்குள்ளேயே நீ எங்க இருந்தாலும் பிடிச்சிருவ. உன் சாப்டர் க்ளோஸ். உன்னால முடிஞ்சா பேராஷூட் எடுத்துட்டு தப்பிச்சிரு. சீக்கிரம். நல்ல வேலை அவன் தப்பிச்சான். சீக்கிரம் அந்த ட்ரேசரை ஆன் பண்ணு. நான் சொன்னேன் அந்த கோட் நம்பர் கிடைச்சதா? இந்த புக்கில் சில கோட் நம்பர்லாம் இருக்குது, இதுவான்னு பாருங்கள். நீ தேவையில்லாம போட்டி போட்டு இப்போ ஒரு பிளேட்டே எரிச்சிட்ட. இதனால கவர்மெண்ட்டுக்கு என்ன லாஸ்ன்னு உனக்கு தெரியுமா? ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன பையன் என்ன குறி வச்சு தாக்குறா, நான் அவனை விட முடியுமா என்ன? ஜெனரல், அவன் எங்க விழுந்தாங்கிறத கண்டுபிடிங்க. அவன் சதர்ன் பவுண்டரி சைடு தரை இறங்கிட்டு இருக்கான் சார். ஜெனரல், நான் டிரான்ஸ்மிஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இதை உடனே டெஸ்ட்ராய் பண்ணி ஆகணும். சரி, நான் உடனே அதை ஆப்ரேட் பண்றேன். இந்த விஷ பரீட்சையில நாம ஜெயிக்கணும்னு கடவுளை வேண்டிக்க. என்னால முடியல. டாம், உன்னால கண்டிப்பா முடியும். எதை கண்டு பயப்படாத, தைரியமா இரு. எஸ் சார். உனக்கு வேற ஏதாவது மாற்றம் தெரியுதா? அவர் என்ன சொல்றாரு சார்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்க. என்னோட டார்கெட் சொல்லுங்க ஜெனரல். ஏர் ட்ராக் 157ல போ. 157ல தான் நான் போயிட்டு இருக்கேன் ஜெனரல். ஜெனரல், அது ஒரு ரிஸ்கான ட்ராக். ஜெனரல், ஜெனரல் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறோம். கம் இன். ஓவர். சே, வேகமா அந்த கோடை கண்டுபிடிங்க. அந்த கோடை கண்டுபிடிச்சாதான் நம்மளால அவங்கள காப்பாற்ற முடியும். கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறோம் டாம். அந்த ட்ராக்ல இருந்து நீ திரும்பி வந்துரு. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறது உங்களுக்கு தெளிவா கேக்குதா? இன்னும் 200 கிலோமீட்டருக்கு மேல போனீங்கன்னா ஏர் ட்ராக் F-16 வழியா நீங்க சேஃப்டியா திரும்பி வந்துடலாம். இனிமே நீங்க தான் டாமுக்கு ஆர்டர் போடணும் ஜெனரல். இனிமே அவனே நினைச்சாலும் அந்த ட்ராக்ல இருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா பிளைட்டை ஓட்டுறது அவன் இல்ல, டிரான்ஸ்மிஷன் தான் ஓட்டிட்டு இருக்கு. நீங்க வேற ஆப்ஷன் பாருங்க. எஸ் சார், நான் அதை பார்க்குறேன் சார். இன்னும் நாங்க எவ்வளவு தூரம் போகணும் சொல்லுங்க. நீங்க அந்த ஸ்பாட்டுக்கு போக இன்னும் 36 கிலோமீட்டர்ஸ் இருக்கு ஜெனரல். சார்ஜன்ட், நீங்கள் வர சொன்ன லேடி வந்துட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும் சார்ஜன்ட்? நாங்கள் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கோம். டிரான்ஸ்மிஷன் கோடை உடனடியாக ரிமூவ் பண்ணுறதுக்காக ஏர்ஃபோர்ஸ் ஜெனரலும் டாமும் ஒரு மோசமான விஷ பரீட்சையில் இறங்கியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? உங்களுக்கு இந்த கோட்ஸை பற்றி ஏதாவது தெரியுமா? என்ன கோட்ஸ்? ஒவ்வொரு ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடியும் அந்த கோடு தானாவே வரும். அந்த கோடை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல. எனக்கு தெரியும். அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க. நான் இப்போ டாம் கூட பேச முடியுமா? நிச்சயமா. லைன் கொடுங்க. டாம், நாங்க கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறோம். ஓவர். டாம், நாங்க கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறோம். கொஞ்சம் உடனடியாக லைனுக்கு வரீங்களா ப்ளீஸ்? அவங்கிட்ட இப்ப பேச முடியாது.
என்னால டார்கெட்டை லாக் பண்ண முடியல. டாம், இந்த பள்ளத்தாக்குல நிறைய வளைவுகள் இருக்கும், கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா போ. அவங்க 2 பேரும் இப்ப எங்க இருக்காங்க? எந்த ஃளைட்ல போயிருக்காங்க? அது வார் ஃப்ளைட். அதுல தான் அந்த கோட் நல்லா வேலை செய்யும். அப்படியா? டாம், நான் பேசுறது கேக்குதா? நான் உன்கிட்ட தான் பேசுறேன், பதில் சொல்லு. டாம், டாம் பதில் சொல்லு. டாம், டாம் நான் ஹெலன் பேசுறேன். நான் பேசுறது உனக்கு கேக்குதா? பதில் சொல்லு. நீ பேசுறது அவனுக்கு கேட்காது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன். கடவுளே, அந்த கோட் நியூமெரிக்கல் தான். பிரெயின் வாஷ் பண்ணி அந்த கோட மூளையில பதிவு பண்ணிருக்காங்க. சரி, அந்த கோடை ரிமூவ் பண்ண ஏதாவது வழி சொல்லு. அந்த கோட அழிக்கிறதுக்கு சரியான வழி இருக்கா இல்லையான்னு இப்ப எனக்கு தெரியல. ஆனா மனசு கொஞ்சம் கட்டுப்பாட வச்சுக்கிட்டா அந்த கோடோட ஆதிக்கத்துல இருந்து விடுபடலாம். டாம் மேல வந்துரு, மேல வந்துரு, சொன்னா கேளு. நீ டார்கெட்ல இரு. டாம் சொன்னா கேளு, மேல வந்துரு. பசங்க பொண்ணுங்க பேச்சு தான் கேக்குறாங்க. ஹலோ கண்ட்ரோல் ரூம், நான் பேராஷூட் வழியா தர இறங்கிட்டேன். என்ன காப்பாத்த ஆட்களை அனுப்புங்க. நாங்க கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறோம். நீங்க எங்க லேண்ட் ஆயிருக்கீங்கன்றத பாயிண்ட் அவுட் பண்ணியாச்சு. எங்க ஆளுங்க இப்ப அங்க வருவாங்க. சரி, கொஞ்சம் சீக்கிரமாவே அனுப்புங்க. என்ன விஷயம் சார்? ஜெனரல் தப்பா செயல்பட்டு இருக்க மாதிரி தெரியுது. அடச்சே, ஜெனரல் நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு அந்த ப்ராஜெக்டோட கோடு அழியணும், இல்லனா அவனையே அழிக்கிறத தவிர வேற வழி தெரியல. அட கடவுளே, இப்ப நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும். யோ, அங்க கீழே இருந்துகிட்டு என்னையா பண்ணிட்டு இருக்க? ஹலோ கண்ட்ரோல் ரூம், கண்ட்ரோல் ரூம், மேல பறந்துகிட்டு இருந்த 2 ஃளைட் வெடிச்சிருச்சுன்னு ஹெட் குவார்டர்ஸுக்கு ஃபேக்ஸ் அனுப்பிடு. ஓகே சார். ஓகே சார், நாங்க ஃபேக்ஸ் அனுப்பிச்சிடுறோம். டாம், நான் ஹெலன் பேசுறேன். நான் பேசுறது உனக்கு கேட்டதுன்னா தயவு செஞ்சு பதில் பேசு. யா ஹெலன், டிரான்ஸ்மிஷனை கட் பண்ணுங்க. என்ன? உடனே கட் பண்ணுங்க. டாம், நான் பேசுறது உனக்கு கேக்குதா? பதில் சொல்லு ப்ளீஸ். கேக்குது. அவர் 20,000 கிலோமீட்டருக்கு மேல பறந்துட்டு இருக்காரு. டாம், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. அதை கேட்டுட்டு நீ பதில் சொன்னா மட்டும் போதும். உனக்கு அப்ப என்ன ஆச்சு ஞாபகம் இல்லையா? எனக்கு ஒரு மைக்ரோ இன்ஜெக்ஷன் போட்டாங்க. கொஞ்ச நேரத்துல எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஓகே, அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்ல. உன்னை அவங்க பிரெயின் வாஷ் பண்ணது மட்டும் இல்லாம உன்னோட மூளையில அந்த கேப்டன் அந்த கோட பதிவு பண்ணிட்டான். இப்ப 10,000 கிலோமீட்டருக்கு மேல பறந்துட்டு. கண்டிப்பா வேற ஏதாவது நடந்திருக்கும். நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. டாம், நிச்சயமா உன்னால முடியும். முடியுங்கிறத மட்டும் முடியாதுங்கிறத யோசிக்காத. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. அந்த நம்பர் ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? டாம், நான் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து லேமன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லுங்க. 5,000 கிலோமீட்டருக்கு மேல பறந்துட்டு இருக்காங்க. கண்ட்ரோல் ரூம், டிரான்ஸ்மிஷன் ஆன் பண்ணுங்க. ஏன் சார், என்னோட வெப்பன்ஸ் எல்லாம் லாக் ஆயிருக்கு. அது எப்படி உன் ஃளைட்ல உள்ள வெப்பன்ஸ் எல்லாம் லாக் ஆகும்? நல்லா செக் பண்ணி பாரு. நல்லா பார்த்துட்டேன் சார், எல்லாம் லாக் ஆயிருக்கு. ஏன் திடீர்னு பிளானை மாத்திட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த பொண்ணை கொஞ்ச நேரத்துக்கு வாயை மூடிட்டு இருக்க சொல்லு, இல்லனா கண்ட்ரோல் ரூமை விட்டு வெளியே அனுப்பிடு. உதவா கரைங்க. அந்த ஃளைட்டோட வெப்பன்ஸ் ஓபன் பண்ணாதீங்க. நான் சொல்றத கேளு, இது என்னோட ஆர்டர். டாம், உன்னோட வேகத்தை இன்னும் அதிகப்படுத்து. டாம், நீ வளைஞ்சு போகாத, ஸ்ட்ரெயிட்டா போ. அப்பதான் நான் உன்னை ஃபாலோ பண்ணி வர சரியா இருக்கும்.
ஜெனரல் என்னோட வெப்பன்ஸ்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனா டார்கெட் தான் எங்க இருக்குன்னு தெரியல. டார்கெட் டிரான்ஸ்மிஷன்ல தெரியும். டாம், அந்த நம்பரை ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா? அந்த நம்பர் டாம், நான் உன்னை கேக்குறது உன்னோட ப்ராஜெக்ட் கோட் நம்பர். அது உனக்கு நல்ல ஞாபகத்துல இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லு. ஆமா. டாம், தேவையில்லாம வளவளன்னு பேசிட்டு இருக்காத. நாம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை கவனி. அதுவும் சரிதான். உனக்கு என்ன பைத்தியமா? என்ன கேட்டா பாக்குற? இந்த ட்ரைனிங்ல நீயே செத்துருன்னு நினைச்சேன். ஆனா நான் தான் உன்னை கொல்லணும் போல இருக்கு. உன் கதையை இப்பவே முடிச்சிடறேன்டா. டாம் ஃப்ளைட்டை லாக் பண்றாங்க. இனிமே நீ இருந்தா எனக்கு தான் ஆபத்து. மிசைல் வந்துட்டு இருக்கு. எப்படியோ தப்பிச்சிரு. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வெறும் சாம்பிள் தான். இனிமே தான் மெயின் பிக்சர் பார்க்க போறோம். உன் வேலையை என்கிட்டே காட்டுறியா? அது என்ன கோட்? ஃப்ளைட் வெடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிம்பிள் வரும். அதான். சரி, இந்த டிரான்ஸ்மிஷனை டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. என்னால முடியாது. கடைசியா ஜெனரல் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாரு. டாம், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இதுதான் சூசைட் கோட் நம்பர். டாம், நான் சொல்றது கேளு. நீ கண்ணை முதல்ல கீழே போடு. தயவு செஞ்சு கண்ணை கீழே போடு. நான் பேசுறது கேக்குதா? பதில் சொல்லு. டாம், டாம், சின்ன குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்காத. நீ செத்து போயிட்டா உண்மையா செத்து போயிடுட்டா. அதுக்கப்புறம் எதையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்றது உனக்கு புரியுதா? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் சொல்றது கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. டாம், நான் உன் மேல உயிரே வச்சிருக்க. உன் மேல பைத்தியமா இருக்க. நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா? என்னடா எங்கிட்டு போயிடாத. என்ன எல்லாரும் பயந்துட்டீங்களா? மீட்டரை பார்க்க வேண்டியதே இல்லை சார். நம்மளது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். தேங்க்யூ சார். அடுத்த வாட்டி நம்மக்கிட்டே வாங்க.
ஹலோ சார், வாங்க. சரி, வண்டி கொஞ்சம் டீசல் போடு. உங்களுக்கு இல்லாததா போட்டுட்டா போச்சு. உன்னோட பெட்ரோல் பங்க் வந்ததுனால தான் எனக்கு ஒரு அழகான தேவதை கிடச்சிருக்கா. அதுக்காக ஒரு சின்ன கிஃப்ட். இந்த தேங்க்ஸ் சார், இது ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலேயே எனக்கு தானே? உண்மையாவே உனக்கு தான். சென்டிமெண்டா எனக்கு பிடிக்கல, அதனால தான் கொடுக்க சொல்லிட்டேன். டாம், ஹே, ஹே, யூ நாட்டி.